உணர்வுள்ள செய்தி வரக்கூடிய செய்தி உங்களுக்கு தெளிவாக பிரித்து அறிவிக்கிறது. நன்மை தீமை தெளிவாக பிரித்து அறிவிக்கிறது. அவ்வளவுதான். இப்ப நீங்க எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு இறைவன் தருகின்றான். எந்த ஒரு படைப்புகளுக்கும் இது இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இறை செய்தி, அது வேதம், மறை, குர்ஆன் அப்படின்றது மறை. அது உங்களுக்கு நன்மை தீமை பிரித்து தருகிறது. நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என்ற அந்த அனுமதி உங்களுக்கு உண்டு. இதுல நீங்க நல்லதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு அமைதி அடையுது. நீங்க செய்யறது சரிதானான்னு நீங்க உணர்ந்து கொள்வதற்காக மனசு பிரிச்சு அறிவிக்குது. பிரிச்சு அறிவிக்கும் போது நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பாதுகாப்பும் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன். அந்த இறை செய்தி உங்களுக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் நன்மை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய மனம் அமைதி அடைகிறது. நீங்க அதற்கு மாறாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது அமைதி அடையாது. என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, சரியா என்னன்னு சொல்லக்கூட தெரியல, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அமைதியாக மட்டும் இருக்க முடியாது. என்ன, நீங்கள் தேர்ந்தெடுத்தது தவறாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய உறவுகள் நட்புகள் என்ன சொல்லும், அப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, செய், அப்படிதான் இருக்கும், செய்ய சொல்லுவாங்க. இப்ப நீங்க உணர்வை விட்டுட்டீங்க, அவங்க சொல்றதை கேட்பீங்க. அப்பா நல்லா தானே சொல்வாரு, அம்மா நல்லா தானே சொல்லுவாங்க, சகோதரன் நட்பு எல்லாம் கொண்டாடுறாங்களே, அப்பா அதெல்லாம் நல்லா தானே நமக்கு சொல்லுவாங்க, சின்ன வயசுல எனக்கு தெரியும். நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு வழியை அமைத்திருக்கின்றான். என்ன வழி? அமைதி என்ற வழி, பீஸ், சாந்தி, சலாம். ஒருத்தர் ஒரு மொழியில சொல்றாங்க இல்லையா? அப்போ நீங்க சரியானதை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் மனம் அமைதி அடைகிறது. நீங்கள் அந்த பாதையில் அமைகின்றீர்கள். நீங்களாக நான் இது அமைதியான பாதை அப்படின்னு ரோடு போட்டுட்டு வீட்டுல அமைதிங்கிற போர்டு போட்டு நான் அமைதிங்கிற வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன், அமைதிங்கிற கூட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கட்டடத்துக்குள்ள போனாவே அமைதி, அப்படிலாம் இல்லை. ரெண்டு தான் அறிவிக்கப்படுது. ஒன்று நன்மை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒன்று தீமை அதை விலக்கி விடுங்கள். இதுதான் அறிவிப்பு. எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை. ஏன் அப்படி நிர்பந்தம் இல்லை? அங்கேயே எனக்கு நிர்பந்தம் கொடுத்துருந்தா நான் சரியானதான் தேர்ந்தெடுப்பேன் சொல்லுங்க இல்லையா? ஒரு அரசனாக இருப்பவன் அவனுக்கு நிர்பந்தம் இருந்தா ஆட்சி செய்ய முடியுமா? தெளிவான ஆட்சி செய்ய முடியுமா? தீர்மானம் பண்ணணும், என் மனைவி விட மாட்டாங்க, என் தாய் விட மாட்டாங்க, எங்க அப்பா விட மாட்டாங்க, தம்பி விட மாட்டான் அப்படின்னா ஆட்சி செய்ய முடியுமா? தம்பிக்கான ஒரு மாதிரி அப்படின்னு நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முறையான ஆட்சியா இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப அவரு சுயமாக தெளிவான ஒன்றை செய்யணும் இல்லையா? அப்ப மனிதன் ஒவ்வொருவரும் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான். எந்த ஒரு படைப்புக்கும் அது கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. இங்கதான் மனிதர்கள் தவறாக மிஸ்யூஸ் பண்றாங்க மற்றவங்களை. யார்? மறுத்த மனிதன், வேதம் அறிந்த, நல்லது கெட்டது அறிந்த மனிதன் அறிந்து அதை மறுக்கின்றான். இதைத்தான் சைத்தான்னு சொல்றான், கெட்டத்தனம் சொல்றான். நல்லது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் பின்பற்ற வழியை அவர் பின்பற்றாதனால அவர் நிராகரிப்பார். அப்படி கிடையாது. நான் நம்பிக்கை கொண்டவன், மற்றவன் நான் நம்புவதை நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால் நிராகரிப்பவன், அப்படி கிடையாது. நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கப்படும்.